கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே உம்மை ஆராதிக்கின்ற இந்த ஆராதனையிலே எங்களோடு நீர் இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய சத்தியங்களை எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு வெளிப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை அந்த எம்மாவுக்கு சென்ற அந்த 2 சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினீரே, அப்படியாக தேவரீர் இந்த நாளிலே இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி வரலும். ஆம் சுவாமி, உம்முடைய சத்தியமானது எங்களை விடுவிக்கட்டும். நீர் எங்களோடு பேசுகிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய வார்த்தையை கூர்ந்து கேட்டு அதன் பிரகாரமாக ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். நாம் 2 வாரங்களுக்கு முன்பாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் கொண்டாடினோம். ஆனாலும் தொடர்ந்து நாம் இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளினுடைய அந்த கொண்டாட்டத்திலே தான் நாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய தேவ செய்தியை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருந்தால், இது யோவான் 20வது அதிகாரம். அது யோவான் 20வது அதிகாரத்தில் 2 காரியங்கள். ஒன்று கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று சாயங்காலம் நடந்த ஒரு காரியம். அடுத்ததாக 8 நாட்களுக்கு பின்பாக நடந்த காரியம். இந்த 2 காரியங்களை நாம் பார்த்தோம். ஏசாமி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிற அந்த காரியங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறது லூக்காவிலிருந்து பார்க்கிறோம். லூக்கா 24வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த சம்பவம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைய நாளிலே சாயங்கால வேளையிலே நடைபெற்ற ஒரு காரியம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் பேக் 2 weeks பின்னாடி போகிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே நடைபெற்ற அந்த சம்பவம். நாம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். வி செலிப்ரேட் ரெசரக்ஷன் ஆஃப் அவர் லார்ட். ஆனால் அன்றைய நாளிலே அது எப்படியாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது அது பயங்கர ஒரு இருள் நிறைந்த ஒரு நாளாக இருந்தது. அன்றைய நாட்களில் இருந்த சாதாரண மக்களுக்கு அது இன்னொரு நாள். இட்ஸ் ஜஸ்ட் an other day. 3 நாள் ஆயிடுச்சு, ஏசாமி சிலுவையில் மரித்து 3 நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாள் ஜஸ்ட் இட்ஸ் an other day உலகத்தில் இருக்கிறவங்க. ஆனால் அங்கே இருந்த தலைவர்கள், மத தலைவர்கள் மாத்திரமல்ல, ரோமர்களுக்கு கூட, the religious leaders and the Romans, it is a confusing. அன்றைக்கி ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம். என்ன நடக்குது? இது நம்ம எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், ஆனால் இப்போ என்ன நியூஸ் வருது? he is not there. என்ன ஆச்சு அவருக்கு? what happened to the body of Jesus Christ? இது அந்த மத தலைவர்கள், அவர்களுக்கு குழப்பம். சீஷர்கள் பயத்தில் எல்லாவற்றையும் மூடிக்கொண்டு அவன் என்ன பண்ணுறாங்க? உள்ள அறையில் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? திடீர்னு பெண்கள் சொல்கிறாங்க, அங்கே ஆண்டவருடைய சரீரம் இல்லை. அங்கே யாரோ ஒருவர் தோன்றி என்ன சொன்னார்? உயிரோடு இருக்கிறவ ஏன் மரித்தவர்கள் இடத்துல தேடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். என்ன நடக்குது? பெண்கள் இப்படி சொல்கிறாங்க. குழப்பத்திலும் பயத்திலும் இருக்கிற மக்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் பார்க்கும் பொழுது அநேகர் இப்படியான பயம், குழப்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சந்தேகமுள்ள ஒரு வாழ்க்கை, என்ன நடக்கும் தெரியாமல் இருக்கின்ற ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம இங்கே உட்காந்துட்டு, சிங்கப்பூரில் உட்காந்துட்டு சொல்லலாம் we are fine அப்படின்ட்டு. பட் நமக்கு உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. அது ஐயா தான். அது என்ன நடக்குமோன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் தான் உலகத்தில் நாம் போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் நம்ம இடத்துல வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றம்.
அது பயத்திலிருந்து மாற்றம், சந்தேகமான சூழ்நிலைகளிலிருந்து மாற்றம், குழப்பமான சூழ்நிலைகளிலிருந்து மாற்றம் அடைந்து நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், ஒரு புது வாழ்க்கை. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைனா, இருண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொண்டு வருகின்றார். இன்றைய நாளிலே நாம் இதனை நாம் மையமாக வைத்து லூக்கா 24வது அதிகாரம் நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்வோம். இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது முதலாவதாக 2 சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைய நாளிலே சாயங்கால வேளையிலே எருசலேமிலிருந்து எம்மாவு என்ற பட்டணத்துக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அவர்கள் செல்லும் பொழுது அவர்களுடைய நிலையை முதலாவதாக நாம் அறிய வேண்டும். அப்படி அறியணும்னா நாம் என்ன பண்ணோம், முதல்ல நம்மளை அவர்களுடைய இடத்துல கொண்டு போய் வச்சிடணும். we have to put ourselves in their place, in their shoes. அவர்கள் இப்போ நீங்கள் ஏசாமியுடைய சீஷர்கள் அன்றைய காலையில் நடந்த காரியம்லாம் கேட்குறீங்க. இப்போ எருசலேம் விட்டு போகிறீங்க, சந்தோஷமாக போகிறீங்களா? இந்த சீஷர்கள் சந்தோஷமாக போயிருக்காங்களா? பயத்தோடு தான் போகிறாங்க, நடுக்கத்தோடு தான் போகிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றது இன்னும் அவங்களால புரிந்து கொள்ள முடியல, ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 சீஷர்களும் அவர்கள் நடந்து போகிறாங்க. அவர்கள் போகும் பொழுது சோர்ந்து போய் தான் போகிறாங்க. பிற்பாடு நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவர்களுடைய நிலை என்ன என்பதை அவர்களே சொல்லுகிறார்கள். அவர்கள் சோர்ந்து போய் போகிறாங்க. அப்படியான அந்த ஒரு பிரயாணத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு சேர்கிறார். ஆண்டவர் எடுக்கின்ற இந்த இனிஷியேட்டிவ், அவர்களோடு சேர்கிறார். பயத்திலையும் சந்தேகத்திலையும் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களோடு சேர்கிறார். ஆனால் இதில் நம்ம பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் தன்னை இன்னும் வெளிப்படுத்தலை. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தலை. ஆனாலும் அவர்களுடைய காரியம் லூக்கா 24:16 வசனம் பார்க்கும் பொழுது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. But their eyes were kept from recognizing him. ஏன் அவர்களால் ஆண்டவரை இன்னும் பார்க்க முடியல? என்ன ரீசன்? அவர்களுக்கு இருக்கிற பயம். இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் போகிற அந்த சூழ்நிலை, அந்த சிச்சுவேஷன், the things that is happening, அவர்களுக்கு நடந்த காரியங்கள், நடந்ததாக கேள்விப்படுகிற காரியங்கள், அநேக காரியங்களை யோசித்து கொண்டு அவர்கள் பிரயாணம் போகிறார்கள். அவர் கூட வருகிற இயேசுவை அவர்களால் உணர முடியல. நாம் அநேக காரியத்தில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டு அநேக காரியங்கள் நம்ம யோசித்து கொண்டு வரும் பொழுது, ஏன்னா சபைக்கு வரும் பொழுது கூட சரி அப்படிதான் இல்லை. ஈவன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது when you read your Bible, இல்லாட்டினா உங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் கூட, if we have so many things in our head, if we are occupied with so many things, we fail to experience the presence of the resurrected Lord. ஆண்டவர் நம்மோடு இல்லைன்னு கிடையாது, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நிறைய காரியங்களை நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். இந்த 2 சீஷர்களை போல நிறைய காரியங்களை நாம் யோசித்து கொண்டு இருக்கின்றோம். கஷ்டத்தில் வரும்போது நம்ம கேட்குற கேள்வி அதுதான், ஆண்டவர் எங்க? வேர் இஸ் காட்? ஏன் என் குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டுருக்கு? கடவுள் எங்க? வேர் இஸ் காட்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அப்பேற்பட்ட சூழ்நிலையில், மப்பும் மந்தாரமான அந்த சூழ்நிலையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். He is walking with us. நன்றாக அந்த பகுதியில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம், அவர் சேர்ந்தார். He went and joined. The Lord joins in our journey. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்டவர்கள், நம்ம எப்படி பலவீனமானவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த சீஷர்களோடு ஆண்டவர் சேருகிறார். வெறும் சேரும்னா ஜஸ்ட் கூட ஜாயின் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் கூட போகிற ஒரு வழிபோக்கன் போல, ஜஸ்ட் அ ட்ராவலர், ஜஸ்ட் ஜாயினிங்,
சரி 2 பேர் என்ன பேசிட்டு போகிறாங்க, நம்மளும் அவங்க கூட நம்மளும் அவங்க கூட போவோம் அப்படின்னு போல. ஜீசஸ் ஜாயின்ஸ் த கான்வர்சேஷன். அவர்கள் கூட போகும்பொழுது அவர்கள் பேசுகிற காரியம் 17வது வசனத்தில், நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இஸ் நாட் ஜஸ்ட் அ பாசிவ் கம்பேனியன். இல்லை, இந்த ஒரு வீட்டிலலாம் ஒரு சில சமயத்தில் இந்த ஒரு சேயிங் இருக்கும், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த head of this house, the unseen guest, the silent listener of every conversation. நல்லா தான் இருக்கும். Jesus just a silent listener. Jesus, you be silent, we will do the talking. இல்லை, but Jesus is not that. He is not a silent listener. He is joining with them. அவர்களுடைய நிலையை நன்றாக உணர்ந்து கேட்கிறார். நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் நடந்து. Jesus knows what you are going through. வெளிப்புறமா பார்க்கும்போது நம்ம மற்றவர்கள் இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறத போல காட்டிக்கொள்ளலாம். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை காட்டிக்கொள்ளலாம். ஆனால் உள்ளுக்குள்ளாக இருக்கின்ற காரியத்தை அறிந்த ஆண்டவர், இந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள இடத்துலையும் கேட்குற கேள்வி அதுதான். என்ன உங்களை பாதிக்கிறது? என்ன பாரத்தோடு, என்ன கேள்விகளோடு நீங்கள் வந்தீங்க அமர்ந்திருக்கிறீங்க? ஆண்டவர் இவர்களுடைய அந்த உரையாடலில் ஆண்டவர் சேர்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களில் ஆண்டவர் நம்மோடு வருகிறார். அப்பொழுது அந்த 2 சீஷரில் ஒரு சீஷனுடைய பெயர் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது, கிளியோபாஸ் என்று. அவர் 18வது வசனம் in verse 18 கிளியோபாஸ் சொல்லுகிற காரியம் ஒரு வாசிங்க. 18. Cleopas asked this question, are you the only stranger in Jerusalem who does not know the things that have taken place there in these days? So what these 2 disciples are, still they think this Jesus is a stranger. இந்த கிறிஸ்து தங்களோடு நடந்து வருகிறவர் யாரு? ஒரு அந்நியர். ஏன்னா அந்த நாட்களில் இப்போ பஸ்கா பண்டிகை முடிஞ்சிருச்சு. அநேக யூதர்கள் எருசலேமுக்கு வருவாங்க. முடிச்சிட்ட பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, எருசலேம் எல்லாரும் அவங்க இடங்களுக்கு போவாங்க. அப்படியாக போகிற ஒருவர் நீ. ஆனாலும் அவன் கேட்குற ஒரு கேள்வி, வந்தியே அங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஒன்றும் தெரியாதா? ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறிய. நம்ம கேட்டிருக்குமா ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நான் போகிற கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா? ஆண்டவரே என்னுடைய வியாகுலம் உங்களுக்கு தெரியலையா? ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை நீங்கள் பார்க்கலையா? ஆண்டவரே ஒன்றும் தெரியாதவர் போல இருக்கிறீங்க. ஆண்டவர் அவர்கள் இடத்துல தொடர்ந்து அவர் கேட்குற கேள்வி எவைகள்? நீ எதுவும் கேள்விப்படலையா? ஒரே வார்த்தை தான், எவைகள். இந்த ஆண்டவர் அவர் நம்மோடு கூட சும்மா ஒரு வழிபோக்கன் போல வருகிறவர் அல்ல. அவர் தொடர்ந்து நம்மோடு இடைப்படுகிறார், நம்முடைய காரியங்களை அறிந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நாம் புரியாமல் ஒரு சில காரியங்கள் இதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போய்கொண்டு இருக்கிறோமே, அந்த காரியத்தில் ஆண்டவர் கேட்குறாரு, எதை குறித்து சொல்கிற? நீயா ஒரு காரியத்தை யோசித்து கொண்டு இதுதான் நடந்திருக்கும், இல்லை சத்தியத்தில் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இன்னும் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டு இருக்கிறியே, எவைகள்? எவைகளை குறித்து நீ சொல்லுகிறாய்? அப்போ அந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க, இந்த லூக்கா 24வது அதிகாரத்தில் 19 to 24 வசனங்கள், இந்த 5 வசனங்களில் அவர்கள் அநேக காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் குறிப்பாக 19, 20, 21 வாசிங்க.
இந்த சீஷர்கள் சொல்லுகிறது என்னென்றால், இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள், அவர் தீர்க்கதரிசி, வல்லமையுள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இப்போ பேசிக்கொண்டு போகிற காரியம் ரொம்ப ரிஸ்கான ஒரு காரியம். முதல் ரிஸ்க் அவர்கள் பிரயாணமே ரிஸ்கான ஒரு பிரயாணம். ஏனென்றால் சீஷர்கள் இப்போ ஏசாமி உயிரோடு எழுந்துட்டான்னு சொல்கிறாங்க, அவருடைய சரீரம் அங்கே இல்லை. அப்போ ரோம போர் சேவகர்களும் மற்றவர்களும் என்ன பண்ணலாம், இவர்களை அரெஸ்ட் பண்ணலாம். அதனால தான் மற்ற சீஷர்கள் என்ன பண்ணாங்க, கதவை பூட்டிட்டு உள்ளே பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. தே ஆர் டேக்கிங் எ ரிஸ்க். அந்த ஜேர்னியில் ரிஸ்காக போகிற சமயத்தில் எதை குறித்து பேசக்கூடாதோ அந்த காரியத்தை பேசுகிறாங்க. யார்கிட்ட பேசுகிறாங்க? அந்நியர் இடத்துல பேசுகிறாங்க. They are talking to a stranger. This stranger can be a spy. இவர்களுக்கு அந்த துக்கம், அந்த சோர்வில், அந்த கிரீஃப் அவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது. என்ன சொல்கிறோன்னு தெரியல. இப்போ நடந்த காரியம் இவைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் முக்கியமாக அந்த 21வது வசனம் அவர்கள் சொல்லுகிற காரியம், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அப்படின்னா என்ன? வாட் டு தே மீன்? இவரை தான் நாங்கள் நம்பிட்டு இருந்தோம், இப்போ என்ன ஆச்சு? அவர் இல்லை. யார் சொல்லுகிறா? சீஷர்கள் சொல்லுகிறார்கள். கூட இருந்தவர்கள், ஆண்டவருடைய காரியத்தை பார்த்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில சமயங்களில் விசுவாசத்தின் சோர்வு உண்டு. இவரை தான் நம்பியிருந்தேன் ஆண்டவரே, உண்மை தானே நான் நம்பியிருந்தேன், உண்மை நம்பி தானே ஆண்டவரே இந்த காரியத்துக்குள்ளாக நான் போனேன், இந்த காரியத்தை உண்மை நம்பி தானே ஆண்டவரே நான் செஞ்சேன், உண்மை இடத்துல ஜெபம் பண்ணிட்டு தானே ஆண்டவரே நான் போனேன். அநேக சமயத்தில் நம்ம போகும்போது ஆண்டவர் சைலண்டாக தான் இருக்கிறார். முடிச்சுட்டு வரும்போது we will be asking, Lord, why you are silent? Why you didn't do anything? நான் உண்மை நம்பி தானே ஆண்டவரே போனேன். இவர்களுடைய நம்பிக்கையும் அப்படிதான். ஆனால் இவர்கள் நம்பினது சற்று கொஞ்சம் வித்தியாசமான காரியங்களாக இருக்கின்றது. இந்த ஆண்டவர் இவர்களோடு செல்லுகின்றார். ஆண்டவர் இடத்துல போகும் பொழுது இந்த சீஷர்களை போல நாமும் ஒரு சில காரியத்தை கற்றுக்கொள்ளணும். நம்ம மனதில் இருக்கிறத ஆண்டவர் இடத்துல கொட்டலாம். நான் வார்னிங், மனுஷன் இடத்துல கொட்டாதீங்க. மனசில் இருக்கிறத, அந்த பாரத்தை யார்கிட்ட கொட்டுறோன்றதை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். You should know to whom you are pouring your burdens. ஆண்டவர் இடத்துல எப்பேற்பட்ட ஒரு காரியத்தையும் நம்ம கொண்டு போகலாம். இந்த சீஷர்கள் தெரியாமல் இருந்தாலும், இது ஒரு ரிஸ்கான ஒரு காரியம் இருந்தாலும், அக்காரியத்தை அவர்கள் கொண்டு போகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மரணத்தில் யாரையாவது இழந்திருக்கலாம். அந்த காரியம் தொடர்ந்து நம்ம பிடித்து கொண்டு இருக்கலாம். அவைகள் நம்ம இன்னும் சொல்ல போனால் விசுவாசத்தில் குருடர்களாக கூட இன்னும் மாற்றிருக்கலாம். ஆனாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால், இந்த விசுவாச வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கணும். We need to keep walking in faith. எனக்கு தெரியல, புரியல, சந்தேகம்தான், பட் ஐ வில் கீப் வாக்கிங் இன் ஃபெய்த். நாம் நடக்கும்போது நம்மளால் பார்க்க முடியாது, ஆண்டவர் நம்மோடு வருகிறான்னு பார்க்க முடியாது. தேவையில்லை. He is there. என்னுடைய பிரயாணத்தில் அவர் என்னோடு இருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்கு அவசியம். இந்த பிரயாணம், இந்த journey, this walk may be filled with fear, but the presence of Lord is going to change everything. அவர்கள் ஒன்றாக கூடி நடந்து போகும் பொழுது ஏசாமி அவர்கள் இடத்துல அவர் கொஞ்சம் கடிந்து கொள்ளுகிறது போல பேசுகிறார். அவர்கள் இடத்துல சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நீ என்ன சொன்ன? இந்த ஏசியாரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி, உனக்கு தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் சொன்ன காரியம்லாம் தெரியும்,
அவைகளை என்ன பண்ண முடியல இப்போ உன்னால விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த விசுவாசியே, மந்த இருதயம் உள்ளவர்களே, ஓ foolish men and slow of heart. இந்த காரியத்தை குறித்து நான் ஒரு இதில் படிக்கும்போது அந்த ஒரு ஆசிரியர் இதே காரியத்தை ஆண்டவர் நம்மளை பார்த்தா என்ன கேட்பார்னு கேட்குறார். What would Jesus say to his church today about our level of Bible knowledge or understanding? இவங்களுக்கு தீர்க்கதரிசனம் தெரியும், சொல்லப்பட்ட காரியங்கள் தெரியும், ஆனால் இப்போ விசுவாசிக்க முடியல. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன கேட்பாரு? பைபிள் உன் கரத்தில் இருக்கு, தேவ செய்தி நிறைய கேட்குற, ஆனாலும் புரிந்து கொண்டு இருக்கிறாயா? எப்படி புரிந்து கொண்டு இருக்கிற? அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்வார்? புத்தி இல்லாத மந்த புத்தி உள்ள அப்படி சொல்வாரா? இல்லை ஆண்டவர் என்ன சொல்வார் நம்மளை பார்த்து? இல்லை, ஆண்டவர் இந்த இடத்துல திட்டிட்டு அவர்கள் இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, மோசே முதற்கொண்டு தீர்க்க தரிசனம் ஒவ்வொன்றையும் அவர்கள் இடத்துல விளக்கி சொல்கிறார். என்ன சொல்ல போனால், இட் இஸ் அ பைபிள் ஸ்டடி ஆன் த ரோட். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறார். ஒவ்வொன்றையும் அவர்களுக்கு மீண்டுமாக விளக்கி காட்டுகின்றார். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும். 27வது வசனம் வாசிங்க. லூக் 24 verse 27. தன்னை குறித்து சொன்னவைகளை அவர்களுக்கு சொன்னார்னு கிடையாது. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? விவரித்து காண்பித்தார். ஒரு சில பைபிள், இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பவுண்ட், he explained. இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார்னு சொல்லணும்னா, he is not going out of the text. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை வைத்து அவர்களுக்கு அவர் போதிக்கின்றார். தன்னை குறித்து சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, இந்த கிறிஸ்துவை நீ நம்பிட்டு இருந்தியே, அவர் பாடுபடணும்னு எழுதியிருக்கு, பார்த்துருக்கிறல்ல, தெரியுமல்ல, தெரிஞ்சுமா? ஆண்டவருடைய வார்த்தை அதிக அவசியமானது. ஆனால் அந்த வார்த்தையை வெறும் வாசிச்சுட்டு போனால் பிரயோஜனம் இல்லை. We need to understand. Mainly we need to understand who God is. ஒரு சமயத்தில் மக்கள் பைபிளை வாசிக்கிறேன்னா, எனக்கு இன்னைக்கு என்ன ஆண்டவர் எனக்கு சொல்ல போறார்? போ, சந்தோஷமா இருப்ப, போ, உனக்கு சமாதானம் உண்டாகட்டும், போ, இந்த வார்த்தையை சொல்ல. அதான் நம்ம. ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்க வேண்டிய காரியம், ஆண்டவர் யார் என்பதை சொல்லுகின்றார். Who is God? I am a Christian, I go to church, but do I know who God is? ஆண்டவர் நம்ம இடத்துல பார்த்தா என்ன கேட்பாரு, என்ன சொல்வாரு? ஒருவேளை நம்மளுடைய கஷ்டத்தில் துன்பத்தில் போகும்பொழுது, ஆமாம், அந்த துன்பம் நம்மளை மூழ்கடிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அந்த மாதிரி சமயத்தில் நம்மளால அந்த சத்தியத்தை ஒரு சில சமயத்தில் மறந்துடுவோம். ஆண்டவருக்கு அந்த பலவீனம் தெரியும். ஆனாலும் ஆண்டவருடைய காரியத்தை தெரியாத அநேக கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் உண்டு. கிறிஸ்துவை குறித்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா தெரியாது. So as we all seated here today, we need to ask ourselves, நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இன்றைக்கு யாராவது கிறிஸ்துவை குறித்து சொல்லு அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன்? What will we say? இல்லை, ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு விசுவாசியன்னு வச்சுக்கோங்களேன், சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி கஷ்டத்தில் இருக்காரு, அவர் சொல்றாரு, ஆண்டவர்லாம் இல்லை, கடவுளாம் கிடையாது, பைபிள்லாம் போய் அவருடைய கஷ்டத்தில் சொல்றார். அவர் இடத்துல நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? Are we prepared for that? ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குற காரியம் சும்மா வந்துட்டு போகிறதல்ல.
ஏதோ ஒரு எமோஷ்னல் ஃபீலிங், நான் வந்தேன், நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையில் இன்னும் ஆழமாக போக நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். அதனால தான் நம்ம எப்பொழுதுமே சர்ச்சில் நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறது ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க, ஜெபிங்க, ரீட் காட்ஸ் வேர்ட், ப்ரே. இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் இது ரொம்ப அவசியம். குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலை நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை ஜெபத்தில் நம்ம தரித்து இல்லை என்றால் ரொம்ப பயங்கரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் போய்கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அநேக காரியங்கள் இன்று உலகத்தில் நம்ம என்ன பண்ணுது, நம்மளை வெளியே எடுத்துருது. நமக்கு தெரியல, நம்ம இதுதான் அவசியம், இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சமயத்தில் தேவையில்லாத காரியங்களை தூக்கி கொண்டு போட்டுக்கொண்டு என்ன பண்ணுகிறோம், நித்தியமான இவைகளை நாம் விட்டு விடுகிறோம். நித்தியமான இவைகளை விட்டு விடும்போது என்ன நடக்கும்ன்றதையும் ஏசாமி சொல்றார். கற்பாறையின் மேல் கட்டின வீடு என்ன ஆகுமா? நிற்குமா நிற்காதா? மணலின் மேல் கட்டின வீடு மணலின் மேலே கட்டலாம், கற்பாறையின் மேலே தான் கட்டலாம். ரெண்டு வீடும் கட்டும்போது ரெண்டுத்தின் மேலேயும் என்ன ஆகணும், புயல் வரும், பெருங்காற்று வரும். ஓ, இது மணல் மீது கட்டின வீடா, அப்போ இங்கே பெருங்காற்று வந்துச்சுன்னா சீக்கிரம், அதனால் அங்கே போகலாம். இது கல் மீது கட்டின வீடு, அதனால் போக வேண்டாம். இல்லை, இன்னும் சொல்லப்போனால் கல் மீது கட்டின வீடுக்கு இன்னும் அதிக. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அதில் நாம் நிற்கலைன்னா விழுந்து விடுவதற்கான அநேக காரியங்கள் உண்டு. எது நம்மை உருவப்படுத்தணும்னா ஆண்டவருடைய வார்த்தை தான். Only the God's word should shape us, or it should keep on shaping us. அவருடைய வார்த்தை நம்ம தொடர்ந்து, இந்த விசுவாசிகள், இந்த சீஷர்கள் இருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்லி கொண்டு வருகிறார். ஒவ்வொன்றையும் அவர் சொல்லுகிறார். அவர்களுடைய அந்த வாழ்க்கை, அந்த பிரயாணம், the walk, it is dangerous, it's risky, and it is also a walk where there is no faith or less faith, or the faith is being challenged. But the Lord joins them and he strengthens them through his word. சபைக்கு வரும்பொழுது இதான் நடைபெறுகிறது. அநேக கஷ்டங்கள் இல்லை, அநேக பாரங்கள், அநேக சிந்தனைகளோடு நாம் சர்ச்சுக்கு வரோம். எந்த ஒரு சிந்தனையும் இல்லை, அப்படியே வரோன்னு கிடையாது. அநேக காரியங்கள், வேலை, குடும்பம், அநேக காரியங்கள். அப்போ இங்கே வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளோடு தன்னுடைய வார்த்தையினால் இடைப்படுகிறார். வார்த்தையினால் இடைப்பட்டு, சரி சந்தோஷமா நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்லலை. The Lord reaches us through his word. But the Lord is saying, it's not saying, okay, since I spoken to you, you heard my word, it is good, you are good. இல்லை, அடுத்ததாக செய்ய போகிற முக்கியமான காரியம் walk, word, and then is the witness. Witness. 28-29 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்க, எம்மாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த எம்மாவு பட்டணத்தில் போன பிற்பாடு ஏசாமி செய்கிற காரியம் என்னன்னா, இது ஒரு சாயங்கால வேலை. ஏசாமி அவர் கொஞ்சம் ஆக்ட் பண்ணுறார். ஹீ இஸ் பிரிட்டெண்டிங் ஆஸ் இஃப் அவர் அங்கேருந்து போகிறவர் போல ஒரு ஒரு சீன் காட்டுறார். நீ நம்ம லாங்குவேஜில் சொல்ல போனால், எம்மாவுக்கு வந்துட்டோம், ஆனால் உங்கள் கூட நான் ஜாயின் பண்ணல, நான் வேறு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை என் கூட இருங்க. ஏன்? சாயங்கால வேலை ஆயிடுச்சு, என் கூட இருங்க. ஸோ அப்போ ஏசாமி அவர்களோடு போகிறார். அவர்களோடு போன பிற்பாடு அந்த வீட்டில் யார் கெஸ்ட்? ஹூஸ் த கெஸ்ட்? ஜீசஸ் இஸ் த கெஸ்ட், ரைட்? ஆனால் உள்ளே போன பிற்பாடு அந்த ரோல் மாறிடுது. ஹீ பிகம்ஸ் த ஹோஸ்ட். அவர் என்ன பண்ணுறாரு? 30வது வசனம் வாசிங்கம்மா, 30. He becomes the host now. The guest has become the host. இன்னும் அவர்களுக்கு கண் பார்வை தெரியல, spiritually still they are not able to see.
But this Jesus comes in even when we are not able to see, even when we ask so many questions on Jesus, the Jesus comes into our life and he becomes the host. அப்பத்தை எடுத்து என்ன பண்றாரு? அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க? என்ன ஞாபகம் வந்திருக்கோம் இவங்களுக்கு? ஓகே, இதான் இப்போ கேள்வி. இந்த கிளியோபாஸும் அந்த இன்னொரு சீஷரும் அன்றைக்கு அந்த பெரிய வியாழன் அன்று ஏசாமி அந்த திருவிருந்து செய்யும் பொழுது அவர்கள் அங்கே இருந்தார்களா? வேதத்தின் பிரகாரம் பார்த்தா அவர்கள் அங்கே இல்லை. they were not there. ஆனால் ஏசாமி ஒவ்வொரு முறையும் சீஷர்கள் கூடும் பொழுது இந்த ஒரு காரியத்தை செய்திருப்பார், இவர்கள் பார்த்திருப்பார்கள். இன்று இந்த ஒரு காரியத்தை பார்க்கிறார்கள். இப்பொழுது என்ன ஆச்சு? அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த பகுதியை லூக்கா எழுதும் போது ஆண்டவர் அவரை பயங்கரமாக பயன்படுத்துகிறார். நிறைய ஒரு எப்படி சொல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய காரியம். அங்கே எம்மா வந்த பிற்பாடு ஏசாமி போகிற கூப்பிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. இப்போ அவர் கெஸ்ட் ஆகிட்டாரு. அவர் செய்யும் போது இவர்கள் கண் திறந்தது. கண் திறந்த உடனே என்ன ஆச்சு? ஏசாமி மறைஞ்சு போயிட்டார். When their eyes were opened, Jesus disappeared. Why? ஏசாமி என்ன பண்ணியிருக்கணும்? ஏசாமி என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கணும். நன்றாக யோசித்து பாருங்க. ஏசாமி ஸ்டே பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? மலைக்கு போனாங்க, அங்கே மறுரூபம் ஆச்சு. சொன்னார், பேதுரு சொன்னார், என்ன பண்ணலாம்? கூடாரம் போட்டு இங்கேயே தங்கிடலாம். அதுக்காக வந்தார். டென்ட் போட்டு தங்கிறதுக்காக வந்தார். அவர் சொல்கிற கீழே கீழே இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. இவர்களோடு ஏசாமி தங்கியிருந்தார்னா என்ன நடந்திருக்கும்? அவர்களும் அங்கே இருந்திருப்பாங்க. ஏசாமி இப்போ தான் யார் என்பதை அவர்கள் வந்த பிற்பாடு அவர் என்ன பண்ணார்? he disappeared. உடனடியாக இந்த சீஷர்கள் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? நன்றாக யோசிச்சு பாருங்க. இது இப்போ நைட் ஆயிடுச்சு. அதனால தான் ஏசாமியை சொல்கிறாங்க, வாங்க உள்ள வாங்கன்னு. இப்போ நைட் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? நெக்ஸ்ட் டே போயிருக்கலாம். அன்றைக்கே என்ன பண்ணுறாங்க? அந்த இரவே அவர்கள் மீண்டுமாக பிரயாணப்பட்டு எருசலேம் போகிறாங்க. If Jesus would have stayed with them, sometimes the Lord pretends as if he is leaving us. Sometimes he will just be silent. ஏன்னா எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம்? வாங்கிக்கிட்டே தான் இருப்போம் இல்லை? if God is there and just keep on giving whatever நம்ம கேட்குறதா கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? கேட்டு வாங்கிக்கிட்டே இருப்போம். So at times God behaves like this so that we will move. இவர்கள் உடனடியாக என்ன பண்றாங்க? கிளம்பி அங்கே சென்று எருசலேம் சொல்றாங்க. See the journey மாறுது பாருங்களேன். எருசலேம்ல இருந்து எம்மாவு போற வழி எப்படி இருந்துச்சு? சந்தேகம், பயம், என்ன நடக்குதுன்னு தெரியல. உண்மையாகவே இவர் உயிரோடு எழுந்தாரா? இவர் மேலே தானே நாங்கள் நம்பிக்கை வச்சிருந்தோம். இப்போ எம்மாவில் இருந்து அவர்கள் எருசலேம் போகும் பொழுது அவர் உண்மையாகவே உயிரோடு எழுந்தார் இல்லை? அதான் போய் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார்கள், ஆமாம் அவர் உண்மையாகவே எழுந்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதே தான். we cannot be just sitting at Emmaus. எம்மாவில் போயிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இல்லை, அதுக்காக நம்மளை ஆண்டவர் அழைக்கல. எவ்ரி சண்டே ஜஸ்ட் கம், நல்லா 2 மணி நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் கோ. தட் இஸ் நாட் வாட் காட் வாண்ட்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் மீ. அதுக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அடைக்கல. அதற்காக ஆண்டவர் இது எல்லாத்தையும் கொடுக்கல. ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்னன்னா, you have to go again into this world to be a witness. ஆண்டவரே, நீங்கள் உயிரோடு எழுந்த சமயத்தில் நாங்கள் இல்லையா ஆண்டவரே? நீ இருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்துருக்குறேன். I had given you the faith.
பார்ப்பதல்ல விசுவாசம். இல்லை, காண்பதை விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. அது தோமா கேட்ட காரியம். நான் பார்க்கணும், நான் தொடணும், நான் அனுபவிக்கணும். இல்லை, அது இல்லை விசுவாசம். ஆண்டவரே, நான் அந்த நாளில் இருக்கணும், அந்த கல்லறையை நான் பார்க்கணும். அப்போ இல்லை, அது விசுவாசம் இல்லை. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அவர் நமக்காக வந்தார் என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு பிரயாணம்! இந்த பிரயாணத்தில் பார்க்கும் பொழுது ஒருவர் எழுதும்போது 2 சீடர்கள் இல்லை, there are 2 disciples. ஒரு டிசைபிள் பேர் என்ன? கிளியோபாஸ். டிசைபிள் யாரு? பெயர் கொடுக்கல. அப்போ இந்த ஆசிரியர் அவர் எழுதும்போது சொல்றாரு, who's the other disciple? It is you and me. We are the other disciple. We are on the journey. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நாம அந்த பிரயாணத்தில் போய் கொண்டு இருக்கின்றோம். நமக்கும் அநேக கேள்விகள் உண்டு. குடும்பத்தின் காரியங்களை குறித்த கேள்விகள், பைபிளை குறித்த கேள்விகள், விசுவாசத்தை குறித்த கேள்விகள், உலகத்தின் நாடுகளில் நடைபெறுகிற காரியங்களை குறித்த கேள்விகள், அநேக கேள்விகள் உண்டு. அநேக கேள்விகளோடு போகும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரா? நம்மோடு வருகிறார். நம்ம இடத்துல கேட்கிறார், ஆண்டவரே என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? என்ன தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்கிற? என்ன நடக்குது உனக்கு? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. பட் he still asking us, what you are thinking about? Why are you so sad? What makes you sad? What are you grieving? And the Lord expounds from the Bible and say, I am Emmanuel, God with you. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னுடைய பிரயாணத்தில் இருக்கிறேன். The Lord expounds it from His word. And now the Lord reveals Himself, and then He says, you have to go now. It is time for you to be a witness. நம்மோடு நடந்து வருகிறார், வெளிப்படுத்துகிறார். தமக்காக நாம் சாட்சிகளாக இருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய நிலை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக சமயங்களிலே எங்களுடைய நிலையை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய சூழ்நிலையை இன்னும் நாங்கள் அதிக குழப்பத்துக்குள்ளாக நாங்களே மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அனுபவம், எங்களுடைய ஆணவம், எங்களுடைய திறமை எப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை செய்து கொண்டு இன்னும் நாங்கள் குழப்பத்தை தான் அதிகரித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் தெரியல எப்படி உம்முடைய பாத தண்டையிலே கொண்டு வந்து கொட்டுவது என்று தெரியல. எங்களுடைய பாவ காரியம் இன்னும் நாங்களே சுமக்கணும், நாங்களே அதற்கு ஒரு விடுவு காணணும், நாங்களே அதிலிருந்து வெளியே வரணும். சோர்ந்து போயிட்டு அந்த சீஷர்களை போல ஆண்டவரே எருசலேமை விட்டு வெளியே போய் கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு போலையே, நீர் எங்களோடு இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் நீர் எங்களோடு வருகிறீரே, நன்றி. வெறும் அமைதியா வரல, உம்முடைய வார்த்தையினால எங்களை பலப்படுத்துகிறீரே, ஸ்திரப்படுத்துகிறீரே, தைரியப்படுத்துகிறீரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை வெளிப்படுத்தினீரே, உம்முடைய வார்த்தை சாக்கிரமந்துகளிலே உம்மை நீர் வெளிப்படுத்துகிறீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை தேவரீர் திறந்தருளும் சுவாமி. ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்தவர்கள், உம்மை கண்டவர்கள், நாங்கள் சாட்சிகளாய் ஜீவிக்க எங்களை அழைத்து செல்லும். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென்.